பிக் பாஸ் வீட்ல இருந்தே கமருதீன் வீட்டுக்கு மூட்டை ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன மூட்டை? அதுல என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் வீட்ட விட்டே கமருதீன் அவர்கள் வெளிய வந்ததுக்கப்புறம், தொடர்ந்து அவர பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா, ஒரு நார்மலா போயிருந்தா கூட இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்திருக்காது. ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுனால, அடுத்து அவர் என்ன பண்றாரு? அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு? அப்படிங்கிறது அப்டேட் ஆகி வந்துட்டுருக்கு. அந்த வகையில சமீபத்தில பிக் பாஸ் வீட்லருந்து அவரோட வீட்டுக்கு மூட்டைகள் போயிருக்கு. அந்த ஒரு மூட்டைகள் என்ன அப்டின்னா, பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது அவருக்கு அந்த வாரத்துக்கான துணிகள் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட பெர்சனல் திங்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட பொருட்கள் பிக் பாஸ் வீட்ல இருந்திருக்கும் இல்லையா? அவரு ப்ராப்பரா சென்ட் ஆஃப் ஆகியிருந்தாரு அப்டின்னா, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பிக் பாஸ் வீட்லேருந்து அன்னைக்கே அவருக்கு பத்திரமா எடுத்து குடுத்துருந்துருப்பாங்க. ஆனா, யாருமே எதிர்பார்க்காம சடனா அவருக்கு ரெட் கார்ட் குடுத்தது அப்டிங்கிறது, அதனால அவரால அன்னைக்கு அந்த துணிமணிகள்லாம் எடுத்துட்டு போக முடியல. அந்த ஒரு காரணத்தினால பிக் பாஸ் வீட்ல இருந்து இப்ப அவரோட துணிமணிகள், பெர்சனல் திங்ஸ் இது மட்டும் இல்லாம, அவர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு அது எல்லாத்தையுமே மூட்டையா கட்டி அவரோட வீட்டுக்கு கொண்டு போய் குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போது அவருக்கான பொருட்கள் இருந்திருக்கும் இல்லையா? அதாவது ஒரு சில ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்திருக்கும், ஒரு சில கிஃப்ட்ஸ் வந்திருக்கும். அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரமா கொண்டு போயிட்டு கமுதின் கிட்ட சேர்த்துருங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ப்ராப்பரான ஒரு சென்ட் ஆஃப் கிடைக்கல. அண்ட் இந்த மெமரீஸாவது அவர்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி டீம் கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல டீம் ஒத்துழைக்கனாலுமே, அதுக்கப்புறம் அதற்கு ஓகே சொல்லி அண்ட் அந்த பொருட்களையுமே சேர்த்து தான் கமருதீன் கிட்ட குடுத்துருக்காங்க. அண்ட் கமருதீன் அவர்கள் அந்த பொருட்கள்லாம் பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே கமருதீன் அவர்கள் கொஞ்சம் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணாம இருந்திருந்தா, டாப் 5ல ஒரு ஆளா இருந்திருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் அவரோட ஒட்டுமொத்த பிபி கேமையுமே டோட்டலா மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனிவே இப்போ அவரு வெளிய வந்துட்டாரு. இதற்கப்புறம் அவரு ப்ராப்பரா இருந்தாரு அப்படின்னா ரொம்பவே நல்லாருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இப்ப பிக் பாஸ்ல ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி பிரஜன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. பிரஜன் அவர்கள் சாண்ட்ரா கிட்ட போயிட்டு நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "நீ வந்து உன்னோட கேம லாஸ் பண்ணிட்டு இருக்க. குறிப்பா நீ வந்து அப்படியே சைலண்ட் ஆக ஆக மத்தவங்க வந்து எகிறிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கும் மிக முக்கியமான காரணம் அதுதான். அன்னைக்கு மட்டும் நீ அமைதியா இல்லாம, ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பொங்கி எழுதியிருந்த அப்படின்னா, இந்த அளவுக்கு கேம் வந்து வந்திருக்காது. கண்டிப்பா இது வேற மாரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். பட் நீ அமைதியா இருக்க இருக்க உன்னோட கேம மத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் சாண்ட்ரா அவர்கள் கொஞ்சம் அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜிய மாத்துவாங்க. பட் இதுக்கப்புறம் மாத்துனா என்ன? மாத்தலன்னா என்ன? டாப் 5 யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சாண்ட்ரா அவர்கள் பணப்பெட்டி எடுத்துட்டு போனாங்கன்னா, அவங்களுக்கு முழுக்க முழுக்க லாபம். பண்ண போறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.